Hi friends, welcome to CBC class 12th applied maths ML textbook solution பார்த்துருக்கோம். அதில் exercise number 9.1ல 5th problem solution. A die is rolled. ஒரு டையை வந்து அப்படியே டமான்னு உருட்டி விட்றாங்களாம். ஒரு டையை உருட்டி விட்டா என்னென்ன வரும்? 1 2 3 4 5 6 கரெக்டாக ஒரு டை இப்படி தானே இருக்கும், இல்லை இப்படி இருக்கும், 3 dimension. எப்படி சூப்பராக இருக்கா? ஸோ ஒரு டை இப்படி இருக்குது. ஸோ ஒரு பக்கம் 1 2 3 4 5 இங்கே முன்னாடி இருக்கும் 6. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இதை தப்பாக போட்டிருக்கேன். சார் உங்களுக்கு ஃபைன் முடிங்க. டைஸ் ரோடு 6 இருக்குன்னு தெரியும்ல. ஓகே. ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்னு ஒரு ரேண்டம் வேரியபிள் இருக்கா. அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, நம்பர் ஆன் த அப்பர் ஃபேஸ், நம்பர் எழுதிக்கோ, நம்பர் ஆன் தி அப்பர் ஃபேஸ். அதாவது ஒரு டையை உருட்டி விட்டால் அந்த உருட்டி மேலே இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த மேலே இருக்கிற அப்பர் ஃபேஸ் என்னென்ன வரும்? ஒரு டையை உருட்டி விட்டால் 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும், 5 வரலாம், 6 வரலாம். அப்பர் ஃபேஸ் தான் இந்த 6 நம்பர் வரலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. தென் ஃபைண்ட் இட்ஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இங்கே பாருங்கள், அதோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனா P of x is equal to 1. மொத்தம் சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை? 6. 6 இதில் 1 எத்தனை வாட்டி வரலாம்? 1 டைம். 1க்கான ப்ராபபிலிட்டி 1/6. நெக்ஸ்ட்டு இப்போ P of x is equal to 2. ஸோ 6ல் 2 எத்தனை வாட்டி வரும்? 2 விட்டுவிட்டா ஒரு டைம் மேலே வரலாம். ஸோ 1/6. நெக்ஸ்ட் எல்லாமே ஒரு டைம் தான். இல்லை 1 வரதுக்கான ப்ராபபிலிட்டி 1/6, 2 வரதுக்கான ப்ராபபிலிட்டி 1/6. x is equal to 3. 3 வந்து ஒரே ஒரு 3 தான் இருக்குது. ஸோ 1/6. 6த்தில் எது வேணால் வரலாம். 3 1/6 தான் ப்ராபபிலிட்டி இருக்குது, ரைட்டா? ஸோ P of x is equal to 4. ஸோ 4க்கு வந்து 1/6. நெக்ஸ்ட்டு P of x is equal to 5. அதுக்கான ப்ராபபிலிட்டி 1/6. P of x is equal to 6. 6 ஒரு வாட்டி 6 கூட வரலாம். ஓகே, ஒரு டைம் உருட்டி விடுறேன். ஸோ எல்லாமே 1/6 தான். இப்போ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் போட்டுக்கோங்க. ஸோ இதில் எக்ஸு, இங்கே P of x. எக்ஸோட வேல்யூஸ் என்னது? 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. எல்லா ஆன்சரும் 1/6 1/6 1/6 1/6 1/6. இந்த டேபிள் பேர் என்னது? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் பக்காவாக இருக்கணும். நம்ம பேப்பரில் யாருமே மிஸ்டேக்கே கண்டுபிடிக்கக்கூடாது. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு ஒரு ஃபைனல் ஆன்சர் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்க. எப்படி இதெல்லாம் ஆட் பண்ணால் 1 வரணும். 1/6 1/6 1/6 மேலே டோட்டலாக 6/6 ஆட் பண்ணால் 1 வந்துருச்சு. சூப்பர், பக்கா கரெக்டு. இந்த வேல்யூ எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கணும். அதாவது 1 விட கம்மியாக இருக்கணும். 0 விட பெருசாகவும் 1 விட சின்னதாக இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, அப்போ என்னோட டேபிள் கரெக்ட். புரிஞ்சுதுங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ, டாடா, பாய்.